தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 4வது வாரம் ஆண்டவர் இயேசு நல்ல ஆயன் என்கின்ற கருத்தை சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நல்ல ஆயன் நானே என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஒரு ஆயரினுடைய குணாதிசயம் என்ன? அவர் ஒவ்வொரு ஆடுகளையும் பெயர் சொல்லி அழைப்பார். கிழக்கு நாடுகளிலே ஒரு ஆயருக்கு குறைந்தது 100 ஆடுகளாவது இருக்கும். 100 ஆடுகளையும் அவன் பெயர் சொல்லி அழைப்பான். அந்த அளவிற்கு ஒவ்வொரு ஆட்டையும் அவன் தெரிந்து வைத்திருப்பான். எசாயா இறைவாக்கிலே சொல்லப்பட்டது போல, நான் உன்னை மறந்ததுமில்லை, கைவிடுவதுமில்லை, உனது பெயரை எனது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன் என்று வாசிக்கின்றோம் அல்லவா? அதுபோல நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கின்றார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். நாம் அவருக்கு அந்நியம் அல்ல, மாறாக அவரோடு நெருங்கிய உறவில் இருக்கின்றோம். அவர் நமக்கு மிக அருகாமையில் இருக்கின்றார் என்கின்ற உண்மையை எடுத்துரைக்கின்றது. கிராமப்புறங்களிலே, விவசாய குடும்பங்களிலே அவர்கள் வளர்க்கின்ற ஆடு மாடுகளை பெயர் சொல்லி அழைப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அவை அவர்களுக்கு எவ்வாறு செவி கொடுக்கின்றது, அவர்கள் சொல்லுவதை அது எவ்வாறு கேட்கின்றது, செய்கின்றது என்பதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அதுபோல ஆண்டவர் நம்மை முழுவதும் அறிந்து வைத்திருக்கின்றார். நாம் வாழ்கின்ற சூழலிலே ஆடு மாடு மேய்ப்பவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஆடு மாடுகளை முன்னே விட்டு பின்னிருந்து அவர்கள் ஓட்டி செல்லுவார்கள். ஆனால் கீழை நாடுகளிலே ஆடுகளுக்கு முன்னால் அவர்கள் நடந்து செல்லுவார்கள். ஏனென்றால் ஆடுகளுக்கு 15 அடி தூரம் மட்டும்தான் பார்வை தெரியும். அதற்கு அப்பால் அவைகளால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த இடையனுடைய குரலை கேட்டுக்கொண்டே அந்த இடையனை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய வழக்கம் கொண்டதாக ஆடுகள் இருக்கின்றது. காடு மேடுகளிலும் முட்புதர்கள் பாதைகள் சரியில்லாத ஒரு சூழலிலும் மலை மடுவுகள் இருக்கின்ற இடங்களிலும் அவர் முன்னதாகவே சென்று ஆடுகளை வழி நடத்துகின்றார். நம்மளுடைய வாழ்விலும் பல்வேறு துயரங்கள், கஷ்டங்கள், இழப்புகள், அவமானங்கள் ஆகியவற்றை நாம் கண்டிருக்கின்ற பொழுது தோண்டு விடுகின்றோம். ஆனால் அந்த சூழலிலும் ஆண்டவர் நமக்கு முன்னின்று நம்மை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கின்றார் என்கின்ற உண்மையை இது நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த ஆயன் எப்படிப்பட்டவர் என்றால், தன் ஆடுகளுக்கு நிலை வாழ்வை கொடுக்கக்கூடியவர். ஒரு பாதுகாப்பான, ஒரு சுதந்திரமான, எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்ட மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஓநாய்கள், திருடர்கள் வருகின்ற பொழுது தனது இன்னுயிரையும் அந்த இடையன் முன்னின்று நீப்பானே தவிர ஆடுகளை விட்டு ஓடி போவது இல்லை. அந்த ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து அவைகள் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக உழைக்கக்கூடியவராக இருப்பதாக நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. நல்லாயன் என்று சொன்ன நம் ஆண்டவர் நாம் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு, வாழும் பொருட்டு தன் இன்னுயிரை நமக்காக சிலுவையிலே தந்த இடையனாக இருக்கின்றார். இந்த இடையனை பின்பற்றக்கூடிய ஆடுகள் செய்ய வேண்டியது என்ன என்றால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பல்வேறு வழிகளிலே நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் நமக்கு அவர் பேசுவது கேட்கின்றதா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. முதலில் நாம் அவருடைய குரலை கேட்டால்தானே அவரை பின்தொடர முடியும். விவிலியத்தின் வழியாகவும் அருட்சாதனங்களின் வழியாகவும் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார். இந்த உலகியல் என்கின்ற இரைச்சலிலே அவருடைய மெல்லிய குரலானது நமது செவிகளுக்கு எட்டுகின்றதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த இரைச்சல் என்பது மாயை. இந்த மாயை நமது செல்போனாக, ஒரு பொருளாக, செல்வமாக, பதவியாக, புகழாக, ஒரு நபராக இருக்கலாம். இவற்றிற்கெல்லாம் நாம் அடிமைப்பட்டு போனதினாலே நாம் அந்த இறைவனினுடைய மெல்லிய குரலை, இனிய குரலை நம்மளால் கேட்க முடிவதில்லை. அவ்வாறு ஒருவேளை நாம் அந்த குரலை கேட்டிருந்தோம் என்றால், இந்த உலக வாழ்வில் நாம் நேரியவர்களாக இருந்தாலும் கூட அனுபவிக்கின்ற துன்ப துயரங்கள், அவமானங்கள், இழப்புகள் நம்மை ஒரு நாளும் பாதிக்காது. வாழ்விலே விரக்தியும் சலிப்பும் ஏற்படாது. துயரங்கள் நிறைந்த காலகட்டத்திலே என்னுடைய ஆன்மீக தந்தை ரெவரண்ட் டாக்டர் AM ஜோசப் ஏத்தக்குழி என்பவரோடு நான் பேசினேன்.
என்னிடம் அவர் ஒரு வார்த்தை கேட்டார். சங்கீதம் 23 வாசித்திருக்கின்றாயா? மனப்பாடமா தெரியும் சாமி. என் எதிரியின் கண்முன்னே என்னை அபிஷேகம் செய்தார் என்பதனை ஏன் நீ இன்னும் உணராமல் இருக்கின்றாய் என்று கேட்டார். என்னுடைய துன்ப துயர காலகட்டங்களில் ஆண்டவர் என்னுடைய எதிரிகளை வீழ்த்தி என்னை எவ்வாறு மேன்மைப்படுத்தினார் என்பதனை உணர முடிந்தது. நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எதிரிகள், துரோகிகள் செயல்படுகின்ற காலகட்டங்களில் அவர்கள் வீழ்த்தப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் உயர்த்தப்பட்ட தருணத்தை நினைத்தோம் என்றால், ஆயனாக இருக்கின்ற நம் ஆண்டவர் நம்மை எவ்வாறு வழிநடத்தினார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உண்மையில் நாம் இறைவனுடைய குரலை கேட்டிருக்கின்றோம் என்றால் அவரை நாம் பின்தொடருவோம். பின்தொடருதல் என்பது ஆண்டவர் இயேசு நேர்மையாளராக இருந்தாலும் கூட பாவிகளுக்காக எப்படி தன் உயிரை சிலுவையில் பலியிட்டாரோ அதுபோல நாம் பிறருடைய குற்றங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதனை தான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. தகுதி இல்லாத நபர்களை ஆண்டவர் அழைத்தாலும் கூட அவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றினார். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கின்றோம். புனித பேதுரு ஆண்டவர் இயேசுவை போதிக்கின்ற பொழுது அங்கே கூடியிருந்த மக்களினுடைய உள்ளங்கள் குத்தப்பட்டது. அன்றே 3000 பேர் மனமாற்றம் அடைந்தார்கள் என்பதனை வாசிக்கின்றோம். அப்படிப்பட்ட வல்லமை மிக்கவர்களாக அவர்களை மாற்றி அமைத்தார் ஆண்டவர் இயேசு. அவர் ஆயனாக மட்டுமல்ல, வாயிலாகவும் இருக்கின்றார். ஆடுகள் எளிமையாக உள்ளே சென்று வெளியே வர முடியும். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய பாதுகாப்பும் அங்கே வழங்கப்படுகின்றது. அன்றைய காலகட்டத்திலே கற்களை அடுக்கி சுவர் அமைத்து ஆடுகளை அதனுள்ளே அனுமதிப்பார்கள். ஆனால் இந்த ஆயன் ஆடுகள் உள்ளே சென்ற பிற்பாடு கதவுகள் கிடையாது. அந்த வழியில் அவர் குறுக்கே படுத்திருப்பார். எத்தீங்கும் வாயிலின் வழியாக உள்ளே நுழைய முடியாது. அப்படிப்பட்ட மிக சிறந்த பாதுகாப்பை நமக்கு ஆண்டவர் இயேசு கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார். இந்த ஆயரின் ஓமையை இன்று நமது திருச்சபையிலும் அரசியலிலும் குடும்பங்களிலும் எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். ஒரு பங்கில் இருக்கின்ற பங்கு தந்தை 10 நிமிடம் மறையுரை ஆற்றுவதற்கு சரியான தயாரிப்பு இல்லாமல் வந்து பேசுவதும், மக்களுக்கு அறத்தையும் தர்மத்தையும் ஞானத்தையும் போதிப்பதற்கு பதிலாக தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பணித்தலங்களில் பணி செய்யாமல் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா ஏற்பாடு செய்வதும், மக்களிடம் இருக்கின்ற செல்வங்களை சூறையாடுவதும், அவர்களுக்கு ஞான காரியங்களில் தேவையானவற்றை செய்யாத பொழுதும் இவர்கள் ஆயர்களாக இல்லை, வியாபாரிகளாகவே இருக்கின்றார்கள். நமக்கு ஆயர்களாக இருப்பதற்கு எத்தனை கட்சிகள் போட்டி போட்டன என்பது நாம் அறிவோம். இதில் எத்தனை கட்சிகள் நம்மளுடைய வாக்குகளை வியாபாரம் பேசியது, எத்தனை கட்சிகள் இலவசங்களை அறிவித்தது, எத்தனை கட்சிகள் நமக்கு டோக்கன்கள் கொடுத்தது. இவர்களெல்லாம் வியாபாரிகளா அல்லது நமக்கு ஆயர்களா? இனாமாக உங்களுக்கு கிரைண்டர், மிக்சி, எரிவாயு, குக்கர் எல்லாம் கொடுப்போம். ஆனால் அதில் இட்டு உண்பதற்கு எந்த உணவுப் பொருளும் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட இலவசங்களை அறிவித்தார்கள். பல்வேறு வகையான போதைகளில் மக்கள் இருக்க வேண்டும். இனாம் என்பது கூட ஒரு வகையான போதைதான். பல்வேறுபட்ட போதையில் மக்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் தலைவர்கள் நமக்கு ஆயர்களா, வியாபாரிகளா? இவர்கள் திருடர்களும் கொள்ளையர்களும் இல்லையா? அதே போல குடும்பத்திலும் குடும்ப தலைவராக இருக்கின்றவர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறத்தையும் தர்மத்தையும் போதித்து நேரிய வழியில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்த கற்பிக்காதவர்கள், தங்களை ஒழுக்கம் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளாத குடும்ப தலைவர்கள் எல்லோருமே ஆயர்கள் அல்ல, திருடர்களும் கொள்ளையர்களுமாகத்தான் இருக்கின்றார்கள். நல்லாயன் நானே என்று சொன்ன ஆண்டவர் தன் ஆடுகளை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பார் என்று நாம் வாசிக்கின்றோம். இன்று நமக்கெல்லாம் அரசியல் தலைவர்களாக, ஆயர்களாக இருக்க ஆசைப்படுகின்றவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் இருக்கின்றன என்பதனை, அந்த தொகுதிகளினுடைய பெயர்களை மனப்பாடமாக சொல்ல முடியுமா? அந்த தொகுதிகளில் நிற்க வைக்கின்ற கட்சி உறுப்பினர்களினுடைய பெயர்கள் மனப்பாடமாக தெரியுமா? ஏன் சில பேருக்கு தங்களுடைய பெயர்களே பேப்பரை பார்த்து வாசித்தால் தான் தெரிகின்றது. இப்படிப்பட்டவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட ஆயர்களாக இருப்பார்கள்? இவர்கள் எல்லாம் ஆயர்கள் அல்ல, திருடர்களும் கொள்ளையர்களும் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே,
இந்த நாளிலே நம் நாட்டை ஆள்வதற்கான நல்ல ஆயர்களை கொடுக்கும்படியாகவும் ஒவ்வொரு குடும்ப தலைவரும் நல்ல ஆயராக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையிலே ஆடுகள் எவ்வாறு நல்லாயனுக்கு செவி கொடுக்கின்றதோ அதுபோல நாம் எல்லோரும் நல்ல ஆடுகளாக நம் நல்லாயனாகிய இறைவனுக்கு செவி கொடுக்கின்ற ஆடுகளாகவும் அவரை பின்தொடர்கின்ற ஆடுகளாகவும் வாழுகின்ற வரத்தை மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.